வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏர்லியஸ்ட் ஆங்கிலோ சாக்சன் ப்ரீ கிறிஸ்டியன் போய்ட்ரியை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது ஆரம்ப காலகட்ட ஆங்கிலோ சாக்சன் பீரியடில், அதாவது கிறிஸ்டியானிட்டி இங்கிலாண்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட போயம்ஸ். இதை நோ கிறிஸ்டியன் போய்ட்ரி, இல்லை செக்யூலர் போய்ட்ரி, இல்லைனா பேகன் போய்ட்ரி. பேகன்னா ரிலிஜன் இல்லாத மக்களை பேகன் சொல்லுவோம். அந்த காலத்துக்கட்ட போய்ட்ரின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான புஸ்தகம்னு பார்த்திங்கன்னா விட்சித். இதுக்கு இன்னும் 2 பேர் இருக்குது, த ஃபார் வாண்டரர் இல்லை த ஃபார் ட்ராவலர். இதில் மொத்தம் 150 லைன்ஸ் இருக்குது. இதோடைய கதையோட நாயகன் விட்சித் தான். இவர் ஒரு கவிஞர், பார்டு. இவர் க்ளீமேன் இல்லை ஸ்கூப்னு கூட சொல்லுவாங்க. இவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எங்கெல்லாம் போய் எந்தெந்த இடத்துக்கு போனார், யார் யார் பிரபலமானவங்களெல்லாம் பார்த்தாருன்றதான் இதில் எழுதியிருப்பார். இது ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்லியஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் போயம் சொல்லலாம். அடுத்தது டியூயஸ் லேமெண்ட். லேமெண்ட்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா அதுக்காக நம்ம துக்கம் பாடுறோம் இல்லையா, அந்த துக்க பாடல் இல்லை ஒரு இழப்பை பற்றின ஒரு பாடலாக இருக்கலாம். இது 52 லைன்ஸில் இருக்குது. இதோடைய ஹீரோ டியூயர். இவர் ஒரு பாடகர், அதாவது போயட்ரு. இவர் எதை பற்றி புலம்புறாருன்னா, அவரோட வேலை அவருக்கு போயிடுது. அதாவது அவர் முதலாளி இவருக்கு பதிலாக வேறு ஒரு போயட்டை, ஒரு கவிஞரை வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. அதனால் இந்த டியூயர் அவரை தானே சமாதானப்படுத்திக்கிறார். கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, தட் பாஸ்ட் அவே ஸோ மே திஸ். அதாவது இது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு, ஆனால் எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்துட்டோம், இதுவும் கடந்து போகும் அப்படின்றது தான் இந்த கடைசி வரி. அதுக்கு முன்னாடி இன்னொரு போயட் வந்துட்டார், அதனால் என்னுடைய வேலை போயிடுச்சு, என்னுடைய முதலாளிக்கு நான் வேண்டாதுன்னு ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் அது முன்னாடி புலம்பியிருப்பார். இந்த விட்சித் அண்ட் டியூயஸ் லேமெண்ட் இது ரெண்டுமே 2 பாடகர்கள், அதாவது 2 கவிஞர்கள் எழுதின பாடல்கள். இது ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வரும். இந்த பாடல்களை இந்த கவிஞர்கள் இந்த நோபல்ஸ், இந்த லார்ட்ஸ், இவங்கெல்லாம் வைக்கக்கூடிய விருந்தில் பாடியிருக்காங்க. வேல்டர் 3வது புஸ்தகம். இதில் மொத்தம் 63 லைன் இருக்குது. இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒரு பாட்டில் 32 வரிகளும், இன்னொரு பாட்டில் 31 வரிகளும் இருக்குது. இதில் வேல்டர் ஆஃப் அக்விட்டன் அவருடைய தீரங்களை பற்றி சொல்லுது. இதில் விகர், பார், அது சக்தி எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் நிறைய வரிகள் தொலைஞ்சு போயிடுச்சு, கொஞ்சம் தான் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 பேருடைய பேச்சு வருது. ஒன்று ஹிகல்டின்றவர் வேல்டர்கிட்ட சண்டைக்கு முன்னாடி பேசுகிறது. மொத்தம் 32 வரி இருக்கும். அடுத்தது போருக்கு முன்னாடி வேல்டர் பேசுகிறதா இருக்கும். இது 31 வரியில் இருக்கும். 4வது புஸ்தகம் பியோவுல்ஃப். இதுதான் நமக்கு ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் எபிக் போயம். இதில் மொத்தம் 3183 வரிகள் இருக்குது. இது அநேகமாக 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. முதல் பாட்டில் பார்த்திங்கன்னா பியோவுல்ஃப் அவருடைய இவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நெவியூ ஆஃப் கிங் ஹெக்லிக் ஆஃப் கீட்ஸ். இவர் கிங் ஹெர்கர் அவர் டேனிஷ் லேண்டை ஆண்டுட்ருக்கார். அவரோட கோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே அந்த டேனிஷ் கிங்க கிட்ட அவருக்கு துணையாக இருக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு மனிதர்களை சாப்பிட்ற மான்ஸ்டர், அது பேர் கிரெண்டல், அரக்கன். அந்த அரக்கனை கொன்று அவருக்கு ஒரு நிம்மதியை தராரு. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, அந்த கிரிண்டலோட அம்மா அவங்களுடைய மகனோட சாவுக்காக பழி வாங்க வராங்க. பியோவுல்ஃப் அவங்களோடைய சண்டை போட்டு அவங்களையும் கொண்டுடுறாரு. 2வது பாட்டில் என்ன ஆகிடுதுன்னா, முதல் பாட்டுக்கும் 2வது பாட்டுக்கும் ஒரு 50 வருஷத்தை டிஃப்ரென்ஸாக காட்டுறாங்க. இப்போ பியோவுல்ஃபே கீட்ஸ்ன்ற இடத்துக்கு ராஜாவாயிடுறாரு. அந்த இடத்துல ஒரு நெருப்பு கக்கிற டிராகன் இருக்குது. அது ஒரு புதையலை பாதுகாத்துட்டுருக்கு. அதை யாரோ ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. அதனால் அது கோவம் அந்த நாட்டை அழிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால் தன்னோட நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்காக பியோவுல்ஃப் போய் அந்த டிராகனோட சண்டை போடுறாரு. அந்த டிராகனை கொண்டுடுறாரு. ஆனால் அந்த சண்டையில் அவருக்கு பலமாக காயப்பட்டு அவர் இறந்துடுறாரு. இப்போ மக்கள்லாம் சேர்ந்து அவருடைய உடலை அந்த ஈமகாரனில் அவங்க எரிக்க போகிறாங்க. இப்போ இந்த தான் அந்த 2வது பாட்டுடைய போயம். இதில் பயங்கரமான ஹீரோயிக் ஐடலிசம், சோம்பர், ஃபேட்டலிசம். ஏன்னா அவர் இறந்துடுறாரு இல்லையா, ஃபேட்டல்னால் மரணம். இதில் தீமே பார்த்திங்கன்னா கான்டினென்டல் ஜெர்மனிக்காக தான் இருப்பே தவிர இதில் இங்கிலாண்டை பற்றிலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த கதையில் பேஜனிசமும், அதாவது கிறிஸ்டியானிட்டி இல்லாமல், அதாவது எந்த மதமும் இல்லாதவங்கள பேஜன்னுவோம்.
அதே மாதிரி கிறிஸ்டியானிசம் பற்றியும் இதில் இருக்கும். இதை வந்து வெஸ்ட் சாக்சன் டயலக்டில் எழுதுனா சொல்லுவாங்க. பியோவுல்ஃப் அப்பா வந்து ஸ்கில்டு, அம்மா வந்து இக்லோத்தர், அவரோட அங்கிள் வந்து ஹிக்லேக்கு. அந்த டேனிஷ் ராஜாவோட பேர் வந்து ஹித்க்ராகர். ஹித்க்ராகருடைய அரண்மனை வந்து ஹியோரெட். இங்கே தான் வந்து பியோவுல்ஃப் போகிறாரு. பியோவுல்ஃப்க்கு வந்து இந்த நெருப்பு காக்கிற டிராகனுக்கு சண்டை போகிறதுக்கு ஒரு பேர் விக்லாஃப். இதெல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்கள் இதில். அடுத்த புஸ்தகம் வந்து த ஃபைட் அட் ஃபின்ஸ்பர்த். இதில் மொத்தம் 48 வரி இருக்குது. இதில் வந்து எந்த சண்டையை பற்றி சொல்கிறாங்கன்னா, டேன்ஸ்க்கும் ஃபின்லாண்டில் இருந்தவங்களுக்கும் சண்டை வந்தது. இதில் ஃப்ரிஸ்கியன்ஸ் வந்து கிங் ஃபின்னோடைய தலைமையிலையும் டேன்ஸ் வந்து கிங் ஹினஃபோடைய தலைமையிலையும் வந்து சண்டை போடுறாங்க. அதை பற்றி தான் அந்த புஸ்தகம். அடுத்தது பேட்டில் ஆஃப் புர்னபா. இது வந்து பேட்டில் ஆஃப் புர்னபா வந்து 937 ஆண்டில் வந்து நடந்த ஒரு சண்டையை பற்றி இந்த புஸ்தகத்தில் இருக்கும். அடுத்தது த பேட்டில் ஆஃப் மேல்டன். இதில் வந்து இந்த பேட்டில் ஆஃப் மேல்டன் வந்து 993 ADயில் வந்து நடந்தது. இதை பற்றி தான் இதில் வந்து இருக்குது. இந்த வேல்டர், பியோவுல்ஃப், த ஃபைட் அட் ஃபின்ஸ்பர்த், த பேட்டில் ஆஃப் புர்னபா, த பேட்டில் ஆஃப் மேல்டன்லாம் வந்து ஓல்டு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஹெரோயிக் போயம்ஸ். உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.